Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம மகாலயபக்ஷம் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அதுக்காக ஸ்பெஷல் தளிகை வந்து பண்ணணும். வீட்டில் பெரியவங்க தர்ப்பணம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு சுண்டைக்காய் வத்தல் யூஸ் பண்ணி பண்ணணும். நம்ம இப்போ வந்து அமாவாசை தளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமாவாசைக்கெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அதை மாதிரியான ஒரு தளிகை நம்ம இந்த மகாலயபக்ஷத்தில் முட்டைக்கோசு இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் சேர்க்காம வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூவு, சுண்டைக்காய், இந்த மாதிரி அவரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து தான் மகாலயபக்ஷம் இந்த 15 நாளும் நம்ம சமையல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயங்கள் எல்லாம் அறவே தவிர்க்கிறது. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம், இஞ்சி ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நான் காராமணியும் சுண்டைக்காய் வத்தல் போட்டு பண்ணுவோம். இது வந்து பச்சை சுண்டைக்காய். இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும் கடையில். ஸோ இந்த பச்சை சுண்டைக்காவையும் காராமணி வந்து வேக வச்சுருக்கேன். காராமணியை இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட், அதாவது கொஞ்சம் மெரூன் கலரில் வறுத்துட்டு லைட்டாக ஒரு சூடு காட்டினா போகிறோம். வறுத்துட்டு கொஞ்சம் நாள் ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் வச்சு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக மைய வெந்திருக்கு. இப்போ எங்கள் மாமனாரெல்லாம் கடிக்க முடியாது, அதனால் நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அடுப்பில் வந்து நான் நல்லெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் நல்ல 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறேன். உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு வந்து நல்லா வெடிக்கிறச்சே கொஞ்சம் வெந்தயப்பொடி போடுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லவும் செய்கிறேன். தாளிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயப்பொடி, பெருங்காயம், இவ்வளோதான். இப்போ வந்து இந்த சுண்டைக்காவை இதில் நான் கொஞ்சம் குட்டியாக தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து அவனுடைய டேஸ்ட் வந்து இந்த சுண்டைக்காவோட ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்குது. அது இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த தக்காளியை போடுறேன் நான். இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணியும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நசுக்கியும் போடலாம். ஒரு நசுக்கு தான், இந்த மாதிரி ஒரு நசுக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இப்படி நசுக்கி போட்டோம்னா சட்டுன்னு வெந்துடும். இல்லை நீங்கள் கட் பண்ணி வேணாலும் போடலாம். இந்த பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி நசுக்கி இப்படி போட்டு ஒரு வதக்குறோம். இப்போ எங்களுக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்காது அப்படின்னா சுண்டைக்காய் வத்தல் வந்து கடையிலெல்லாம் கிடைக்கிறது, எல்லா கடையிலையும் கிடைக்கும் சுண்டைக்காய் வத்தல். பச்சை சுண்டைக்காய் இப்போ வந்து இப்போல்லாம் நான் வந்து அமேசான் ஃபிஷ்ஷில் தான் வாங்கினேன், கிடைக்கிறது. பச்சை சுண்டைக்காய் பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த மகாலயபக்ஷ காலங்களில் 15 நாளும் பச்சை சுண்டைக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பச்சை சுண்டைக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஒரு வதக்கிக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு 200 ml புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுடைய புளியோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூட குறைச்சி வச்சுக்கலாம். இது நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். இதில் சுண்டைக்காயும் நான் ஒரு 15 சுண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன், நிறையாலாம் போடலை. ஸோ இப்போ நான் வந்து சுண்டைக்காய் வதங்கினோடனே நான் இந்த புளி தண்ணியை அதில் ஊற்ற போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நான் சொல்லிட்டு வரேன். அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இந்த ரெசிபி புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி, பட் ஹெல்தி ரெசிபி. அதனால தான் அந்த காலத்தில் எல்லோரும் இந்தமாரி மகாலயபக்ஷ காலங்கள்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாப்பொடி எடுத்துட்டுருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாப்பொடி, என்னோடய குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டு குழம்பு மிளகாப்பொடியோட இதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நான் 200 ml புளி தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அடுத்தது வேறு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னாக்கா, இது வந்து கல்யாண தளிகை மல்டி பர்பஸ் பவுடர்
நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது நம்ம லாஸ்ட்டாக போட்டு இறக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பொடி, இதுவும் லாஸ்ட். இது ரெண்டும் லாஸ்ட்டாக போட வேண்டிய திங்ஸு. இப்போ வந்து குழம்பு மிளகா அப்படி போட்டோம், மஞ்சப்பொடி போட்டோம். அடுத்தது நம்ம போட வேண்டியது இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு. இந்த சுண்டைக்காய் வத்தலுக்காக கொஞ்சோண்டு இது கரெக்டாக இருக்கும். இப்போது காராமணி, இந்த சுண்டைக்காய் வத்தல், இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய், இந்த புளி தண்ணி எல்லாத்துக்கும் ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு. இது கொஞ்சம் ஒரு நல்ல வாசனை, கமன்னு வாசனை வரும். இந்த சுண்டைக்காவும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த காராமணியை கொட்டி, அப்புறம் இந்த மல்டிபர்பஸ் பவுடர், இந்த பொடியை போட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு கொதிக்கட்டும், நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்டத்திப்பிலி ரசம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் நான் வீடியோவில் வரல. இதில் பார்த்தீங்கன்னா கண்டத்திப்பிலி ரசம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். 2 நாளில் 2 வெரைட்டி ஆஃப் ரசம் போட்டிருக்கேன். ரசப்பொடி பண்ணுறது 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரசப்பொடியும் நான் போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப்பில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் இப்போ அந்த கண்டத்திப்பிலி ரசம் தான் இப்போ பண்ணியிருக்கேன். நார்மலாக என்னோடய ரசப்பொடியை போட்டு அதில் நான் கொஞ்சம் கண்டத்திப்பிலி பொடி வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதை போட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரசம் ஆயிடுச்சு, கண்டத்திப்பிலி ரசம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போடுறேன். எல்லாத்துலேயுமே இந்த கொத்தமல்லி தழை போட்டோம்னா அதனுடைய வாசனையே தனி, சூப்பர். ஸோ கண்டத்திப்பிலி ரசம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு, பச்சை சுண்டைக்காய் குழம்பு, பச்சை சுண்டைக்காய் காராமணி குழம்பு, இதுக்கு பேர் மகாலயபக்ஷ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் உடம்பு முடியலன்னா வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, தர்ப்பணம் பண்ணுறவங்க ஆற்றுல இருக்கிறச்சே நம்ம வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு போட்டாக்க நம்ம குடும்பத்துக்கு, அதாவது இறந்து போனவங்க வந்து இன்றைக்கி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களும் அதை சாப்பிட்டு நம்மளை அவங்க வாய் வாழ்த்தாட்டம் மனசு வாழ்த்தி வயிறு வாழ்த்தினாலே நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சந்ததிக்கு நல்லது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சுட்டு சுண்டைக்காய் பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். நான் வந்து நெசுக்கி போட்டிருக்கேன் இல்லையா, அது பாருங்கள் செம்மையாக சூப்பராக வெந்தெடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக. இப்போ வந்து இந்த காராமணி நல்லா வேக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல கொட்ட போகிறோம். என்னென்ன போட்டிருக்கேன்னா புளித்தண்ணி 200 ml, tamarind water and 1 tablespoon sambar powder, 1 teaspoon turmeric powder and 1 tablespoon multi-purpose powder, கல்யாண தளிகை பவுடர், 1 teaspoon ஜாகரி பவுடர். இதெல்லாம் நான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இது வந்து பச்சை சுண்டைக்காய் போட்டிருக்கேன், காராமணி போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வெந்தய பொடி தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். உப்பு, சால்ட் டு டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இதை போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா போகிறோம். ஆல்ரெடி காராமணி நல்லா வெந்திருக்கு. ஸோ பாருங்கள், இதில் போட்டோன்னே எவ்வளோ சூப்பராக காராமணி குழையும், நல்லா வேகவும் வெந்திருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சும் போகாமல் சூப்பராக அப்படி தெரியறது பாருங்கள். இதுமாரி இருந்தால் வலி இல்லாதவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செமையாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த மல்டிபர்பஸ் பவுடர், கல்யாண தளிகை பவுடரு, அப்புறம் இந்த ஜாகரி பவுடரையும் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் விட போகிறேன். நல்லா தளத்தலன்னு கொதிக்கிறது. இப்போ இந்த மல்டிபர்பஸ் பவுடர் அண்ட் ஜாகரி பவுடரை தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் அப்படியே ஊற்றினா கொஞ்சம் கட்டி கட்டியாக போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு, அப்புறம் ரொம்ப கெட்டிமாகிடும். அப்புறம் ஆல்ரெடி காராமணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் குழம்பு ரொம்ப கெட்டிமாகிடும். இருக்க 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 ரொம்ப எருகி போயிடும், ரொம்ப கெட்டிமாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் கரைச்சிட்டோம்னாக்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி நம்ம குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி. மாலை பட்சத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணுறவங்கள்லாம் ராத்திரி வேலையில் பலகாரம் தான் சாப்பிடுவாங்க 15 நாளும்.
அதுக்கு எந்த பலகாரத்துக்குமே இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மகாலயபக்ஷ ஸ்பெஷல் பச்சை சுண்டைக்காய் காராமணி குழம்பு, கண்டத்திப்பிலி ரசம். திஸ் இஸ் ஃபார் மீ. கண்டத்திப்பிலி வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக கண்டத்திப்பிலி ரசம் தாராளமாக பண்ணலாம். வாழைக்காய் காய் பண்ணணும். வாழைக்காய் காய் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். Please share with your friends. Okay, bye bye. Thank you.